இது குறிப்பாக சிடிஜே ஆதரிக்கின்ற மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற செய்தி. இந்த சிடிஜே இன்றைக்கு விவாத அழைப்பு விடுக்கிறது என்று சொன்னால், இவர்கள் விவாத அழைப்பு விடுக்க தகுதியானவர்களா, இவர்கள் விவாதம் செய்ய தகுதியானவர்களா என்று முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த அப்துல் ராசிக் என்று சொல்லப்படுகின்ற இவரை பொறுத்தவரையில் இவரிடத்தில் படிப்பறிவு இருக்கிறது, மொழி அறிவு இருக்கிறது. ஆனால் இவருக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகளை பற்றிய அறிவு இருக்கிறதா என்று கேட்டால், இவர் ஒரு குர்ஆன் சுன்னாவை அறிந்தவர் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜாஹில் என்ற நிலையிலே தான் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், இவர்தான் பேசினார், ஹராம் என்பது 2 வகை, நாங்கள் தீர்மானிக்கிற ஒரு ஹராம் இருக்கிறது, அதற்கு ஆதாரம் கேட்கக்கூடாது என்று சொல்லித்தான் பெண்கள் முகம் மூடுவதை ஹராமாக்கினார். இது இஸ்லாமிய அடிப்படை அறிவுள்ள ஒருவன் பேசுகின்ற விடயமல்ல. இஸ்லாமிய அடிப்படை அறிவில்லாத ஒரு ஜாஹில் பேசுகின்ற ஒரு வார்த்தை. அதே போன்று இதே அப்துல் ராசிக் 2015ஆம் ஆண்டு நானும் முஜாஹித் மௌலவி, சித்திக் மௌலவி போன்றவர்கள் டிஎன்டிஜேவுக்கு சென்ற நேரம், பிஜே அவர்களை விவாதத்துக்கு அழைப்பதற்காக சென்ற நேரம், இந்த அப்துல் ராசிக் அவர் மேடையில் இருந்தார், அந்த ஒப்பந்த களத்தில் இருந்தார். அதே போன்று எங்களுடைய சகோதரர், அல்லாஹ் அவருக்கு குர்ஆன் சுன்னாவிலே தெளிவை கொடுத்தான், ஃபர்சான் நலீமி அவர்களும் இருந்தார். அவர்கள் இருக்கின்ற அந்த மேடையிலே நாங்கள் பிஜேவை கேட்டோம், அவரோடு நாங்கள் விவாதம் செய்கிறோம், தாருங்கள். அவரை தர மறுத்தவர்களிடத்தில் எஸ்எல்டிஜே, அந்த நேரம் இந்த அப்துல் ராசிக் போன்றவர்கள் எஸ்எல்டிஜேயில் இருந்தார்கள். இந்த அப்துல் ராசிக் அவர்களை கேட்ட நேரம், அன்றைக்கு டிஎன்டிஜேயிலே முக்கிய கருத்தாவாக இருந்தவர் தான் கலீல் ரசூல் என்று சொல்லப்படுபவர். அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார். இந்த எஸ்எல்டிஜேயோடு சார்ந்த எல்லோருக்கும் அவர் கொடுத்த ஒரு வாக்குமூலம் என்ன, புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் குறைபாடுள்ளவர்கள். எனவே இன்றைக்கு நேற்றல்ல, பல வருடங்களுக்கு முன்னால் இவர்கள் எந்த ஜமாஅத்துக்கு பின்னால் போனார்களோ அந்த ஜமாஅத்தின் உறுப்பினர்களே இந்த எஸ்எல்டிஜே அப்துல் ராசிக் மேடையில் இருக்கும் பொழுதே சொன்னது தான், புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் கோளாறு உள்ளவர்கள். எனவே இவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவை புரிவதும் கஷ்டம், புரிய வைப்பதும் கஷ்டம் என்பது அவர்களுடைய ஜமாஅத்தின் நிலைப்பாடு. எனவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படை அற்ற ஜாஹில்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய விவாத அழைப்புக்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய காதுகளுக்குள் செலுத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், இவர்களுடைய வழிகேடு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஒருவரால் மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜமாஅத்துக்குள் பிரச்சாரகர்களாக, எழுத்தாளர்களாக, நிர்வாக மட்டத்தில் உயரிடங்களில் இருந்தவர்களெல்லாம் இவர்களிலிருந்து வெளியே வந்து இவர்களுடைய வழிகேடுகளை அவர்களுடைய பாணியிலே தோழியுறுத்தி காட்டுகின்ற நேரம், இவர்களுடைய விவாத அழைப்பை நாங்கள் ஏற்று செல்ல வேண்டும் என்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன், இவர்கள் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பது முதல் பகுதி. இரண்டாவது, இவர்கள் பல விவாதங்களை செய்திருக்கிறார்கள். தரீக்காவாதிகளோடும் சரி, தப்லீக்வாதிகளோடும் சரி, குர்ஆன் சுன்னாவை சுத்தமாக பேசுகின்ற, அகீதாவை முறையாக பேசுகின்ற தௌஹீத் உலமாக்களோடும் சரி, இவர்கள் நடத்திய விவாத களங்களை பார்த்தோம். இவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நயவஞ்சகனுக்கு 4 அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த 4 அடையாளங்கள் எவர்களிடத்தில் இருக்குமோ அவர்கள் சுத்தமான முனாஃபிக் என்று சொன்னார்கள். அந்த 4 பண்புகளில் ஒன்று சொன்னார்கள், இதா ஹாசம ஃபஜர. முனாஃபிக்குடைய 4 பண்புகளில் ஒன்றுதான், அவர்கள் தர்க்கித்தால் மோசமாக நடப்பார்கள். இதா ஹாசம ஃபஜர, தர்க்கம் புரிந்தால் மோசமாக நடப்பார்கள்டாங்கிற சொல்லி, இது முனாஃபிக்குடைய பண்பு. இந்த முனாஃபிக்குடைய பண்பை சிடிஜேவிலே இருக்கின்ற ரஸ்மின், அதே போன்று அப்துல் ராசிக், எந்த அப்துல் ராசிக் விவாத அழைப்பு விடுக்கிறாரோ அவருடைய பேச்சு முறைகள், நடத்தை முறைகளை பார்க்கின்ற நேரம் இவர் விவாதிக்க தகுதியற்றவர், இவரிடத்தில் அந்த முனாஃபிக்கு சொன்ன அடையாளம் அப்படியே தென்படுகிறது என்கிற அளவுக்கு மோசமாக நடப்பவர். நீங்கள் இவர் செய்த விவாத களங்களை எடுத்து பாருங்கள்.
இவர் எங்களுடைய நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற நேரம் எவ்வளவு மட்டகரமாக நடந்து கொண்டார். இன்றைக்கும் அவருக்கு எடிட் செய்யப்பட்ட அவருடைய வீடியோக்களை பார்க்கலாம். அதே போன்று அவர்களிலிருந்து வழிகேடு என்று இவர்களுக்கு சொல்லிவிட்டு வெளியே வந்தவர்கள் 3 பேர், சகோதரர் ஃபர்சான் அவர்களும் சனா மிஸ்க் அவர்களும் அதே போல் சாதாத் என்று சொல்லப்படுகிற சகோதரரும். இந்த 3 பேரும் அவர்களோடு விவாதத்துக்கு வந்தார்கள். அவர்களோடு நின்றிருந்தவர்கள், அவர்களோடு கொள்கையை பேசியவர்கள், அவர்களுடைய கொள்கைக்காக எழுதியவர்கள். SLTJ அண்டைக்கு இருந்தது, இன்றைக்கு CTJ. இவர்களுடைய கொள்கை வழிகேடு என்று சொல்லி வந்தவர்கள் அவர்களோடு விவாதத்துக்கு சென்றார்கள். அந்த விவாத மேடையிலே குர்ஆன் சுன்னாவை வைத்து அவர்களுடைய வழிகேட்டை நிறுவ வேண்டியவர்கள் அந்த விவாதம் புரிந்த அந்த 3 சகோதரர்களையும் எப்படி கேவலப்படுத்தினார்கள், எப்படி நையாண்டி புரிந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். எனவே விவாதம் என்று வருகிற பொழுது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தன்னுடைய கருத்தை நிறுவ வேண்டுமே அல்லாமல் விவாதிக்க வந்திருக்கிற மனிதர்களை கேவலப்படுத்துகின்ற, அவர்களை அசிங்கப்படுத்துகின்ற, அவர்களை அவமானப்படுத்துகின்ற வேலையை செய்யக்கூடாது. ஆனால் இந்த அப்துல் ராசிக், இந்த ரஸ்மின் போன்றவர்கள் மிக கெட்டித்தனமாக அந்த கீழ்த்தரமான வேலைகளை பல விவாதங்களிலே செய்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் விவாதம் செய்ய தகுதியற்றவர்கள் என்பது இவர்களுடைய விவாத களங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்டு. எனவே இப்படிப்பட்ட மட்டகரமான பேச்சுவார்த்தை பழக்கமுடையவர்களிடத்தில், நயவஞ்சகர்களுடைய பழக்கமான தர்க்கித்தால் மோசமாக நடப்பார்கள் என்ற இந்த மோசமான குணம் படைத்தவர்களிடத்தில் நாங்கள் விவாதத்துக்கு சென்று குர்ஆன் சுன்னாவையும் குர்ஆன் சுன்னாவை சார்ந்தவர்களையும் கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பது 2வது பகுதி. அடுத்ததாக இன்றைக்கு விவாதத்துக்கு அழைக்கிறார்கள். அப்துல் வதூத் மௌலவி அவர்களை, யூனுஸ் தபிரிசி அவர்களை நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம்னு சொல்கிறாங்க. இவர்கள் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பது ஒரு பக்கம். விவாதத்துக்கு அழைக்க தகுதியானவர்களா என்றால் இவர்கள் விவாதத்துக்கு அழைக்க தகுதியானவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் இவர்களோடு விவாதிப்பதற்கு பல பேர் கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதம் கொடுத்தவர்களையெல்லாம் என்ன செய்தார்கள்? மிச்சம் கேவலப்படுத்தினார்கள், மட்டகரமாக விமர்சித்தார்கள். அல்லாஹ் அரஹம் மௌலவி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த SLTJ TNTJ இவர்களுடைய வழிகேட்டை தோலுரித்து காட்டுவதில், இவர்களுடைய வழிகேட்டை தெளிவுபடுத்துவதில் மிகவும் பாடுபட்ட ஒரு மனிதர் அரஹம் மௌலவி அவர்கள். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவர் இவர்களோடு விவாதம் புரிய வேண்டும், இவர்களுடைய வழிகேட்டை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் காரியாலயத்துக்கு சென்று கடிதம் கொடுத்தார். அவரை முறையாக வரவேற்றீர்களா? அவர்களோடு நாகரிகமாக நடந்து கொண்டீர்களா? அவர்களுக்கு பதில் கடிதத்தை நாகரிகமாக கொடுத்தீர்களா? அன்சார் மௌலவி அவர்கள் நீங்கள் யாரை உங்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த PJயோடு விவாதம் செய்வதற்கு தயார் என்று வந்த நேரம் நீங்கள் முறையாக நடந்து கொண்டீர்களா? எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள், எவ்வளவு அசிங்கப்படுத்தினீர்கள். ஒருவன் கடிதம் தருகிறான், அதை முறையாக எடுத்து கண்ணியமாக நடக்க வேண்டிய நீங்கள் எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. இன்றைக்கும் UTJயும் சரி அல்லது நானும் சரி, விவாதத்துக்கு கூப்பிடுறாங்களேன்னு உங்கள்கிட்ட வந்து கடிதம் தந்தா நீங்கள் மனிதனை மாதிரியா நடப்பீங்க, நாகரிகமாக நடப்பீங்க. அடுத்தவனை விவாதத்திலிருந்து ஓடச் செய்வதற்குரிய எல்லா தந்திரங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது. சித்திக் மௌலவி உங்களுடைய விவாத அழைப்பை ஏற்று வந்து உங்களுக்கு கடிதம் தந்தார். என்ன சொன்னீங்க? அவர் டம்மி பீஸ்ன்னு சொன்னீங்க. அவரோட விவாதம் செய்ய 7 ஆண்டு கேட்டீங்க. யாராவது கடிதம் கொண்டு வந்து தந்தால் அவர்களை மிச்சம் கேவலமாக நடத்துவீங்க. கடிதம் தராதவங்களை ஓடிவிட்டார்கள்னு விமர்சிப்பீங்க. இந்த நரித்தனம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களோட ஆஃபீஸுக்கு வந்து கடிதம் தந்து நாங்கள் கேவலப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. உங்களோட விவாதம் பண்ணித்தான் குர்ஆன் சுன்னாவுடைய சத்தியத்தை பாதுகாக்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஏன்? அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு வழிகேடுகளையும் தோலுரித்து காட்டி கொண்டிருக்கிறான். விவாதங்கள் இல்லாமலே தெளிவாக காட்டி கொண்டிருக்கிறான். எனவே உங்களோட விவாதம் புரிந்துதான் உங்களுடைய வழிகேட்டை காட்ட வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. உங்களுடைய காரியாலயத்தை தேடி வந்து கடிதம் தந்து குர்ஆன் சுன்னாவை பேச ஆசைப்படுகிற நாங்கள் கேவலப்பட வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. எனவே உங்களுடைய விவாத அழைப்பு என்பது எங்களுக்கு வெறுமனே காற்றில் பறக்கின்ற தூசியாகத்தான் இருக்கும் என்பதையும்
இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம்.